fear of falling will help you in soaring. பயம்தான் உங்கள் ஜெயத்தின் முதலீடாக மாறப்போகிறது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, எனக்கு பின்பாக இந்த அழகான இந்த கூட்டை பாருங்க. இது மாதிரி ஒரு பெரிய கூட்டை உயரமான மலையில இருக்கிற ஒரு உயரமான ஒரு மரத்துல இல்ல ஒரு பெரிய கற்பாறையினுடைய எட்ஜில் தன் கூட்டை கழுகு கட்டுமா. அந்த கழுகு கட்டுற அந்த கூட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி அகலம் இருக்கும், 15 அடி ஆழம் இருக்கும். அவ்வளோ சிரத்தை எடுத்து அந்த கழுகு தன் கூட்டை கட்டி அதுல முட்டைகளை இட்டு அந்த முட்டைகளை குஞ்சு பொரிக்க செய்து அந்த குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்துக்கிட்டே வரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சீசன் வரும்போது இந்த கழுகு என்ன பண்ணும், இந்த கூட்டுல இருக்கிற ஒவ்வொரு குச்சியா எடுத்து எடுத்து போட ஆரம்பிக்குமா. அப்போ இந்த குட்டி கழுகுகளுக்கெல்லாம் என்ன தோணும்னா, மதர், வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ? அம்மா, நீ தாயா இல்ல பேயா? ஏம்மா இப்படி பண்றேன்னு இந்த குட்டி கழுகுகளுக்குள்ள ஒரே குழப்பம். ஆனா இந்த தாய் கழுகுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம் பாருங்களேன். அந்த தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுகளை இந்த கூட்டினுடைய ஓரத்துக்கு கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடுமா. என்னன்ட்டு, ஐயோ என் குட்டி கழுக, என்னுடைய செல்ல குஞ்ச நான் தள்ளி விட போறேனே, இப்போ அது விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு மனசுக்குள்ள பயம். ஆனா இந்த தாய் கழுகுக்கு தெரியும், கூடு அதனுடைய தரிசனம் அல்ல, மலைகளும் சிகரங்களுக்கும் மேலாக பறப்பதுதான் கழுகுனுடைய அழைப்பு. ஆகவே இந்த கூட்டுக்குள்ளேயே இருந்தா பறக்க தெரியாம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடும். தாய் கழுகு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விடும், ஒண்ணா தள்ளி விடும். அது கத்திக்கிட்டே கீழே விழும்போது அந்த தாய் கழுகு கீழே பறந்து போய் தன்னுடைய சிறகுகளை விரித்து அந்த குஞ்சுகளை தன் தோள்களின் மேல் ஏற்றிக்கொண்டு மறுபடியும் மேல வருமா. மறுபடியும் நிக்க வச்சு மறுபடியும் தள்ளி விடும். எது வரைக்கும் தள்ளும் தெரியுமா? அது சொந்தமா பறக்க ஆரம்பிக்கிற வரையிலும். இந்த குஞ்சுகளுக்கு ஒரு காரியம் புரியும், தள்ளி விட்ட போது என் செட்டைகளை விரிச்சாதான் நான் பறக்க முடியும். உங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு சில பிரச்சனைகள்ல தள்ளி விட்டாருன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் என் வாழ்க்கையில இந்த போராட்டம்? ஆண்டவர் உங்களை தள்ளி விடல, உங்களை உங்க தரிசனத்துக்கு நேரா புஷ் பண்ணி இருக்கிறாரு. தாவீது சவுலுக்கு விலகி தேசம் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில கசந்து போனார். ஐயோ ஆண்டவரே, என் ராஜாவா மாத்திரன்னு சொன்னீங்க, ராஜாவா மாத்திரன்னா கூட பரவாயில்ல, இப்படி வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல என் ஆத்துமா தாகமா இருக்குது, என்னப்பா? ஆனா ஆண்டவர் தாவீதுக்கு இஸ்ரவேலின் எல்லைகளை சுற்றி காண்பித்துக் கொண்டிருந்தார். நாளைக்கு ராஜாவாக போறவரு அரண்மனையில மட்டும் வளர்ந்தவரா இல்லாம தேசத்தையே அறிந்தவராய் இருந்தார். ஆகவே நான் ராஜாவாகும் போது எல்லைகளை எல்லாம் அவர் கட்டினாரு, புது எல்லைகளை பிடித்தார். உங்களுடைய லைஃப்லயும் you are going through this push. Somebody is not pushing you, God is pushing you. God is pushing you towards your destiny. உங்களுடைய சரித்திரம் படைக்கிற அந்த வாழ்க்கைக்கு கடவுள் இன்றைக்கு உங்களை ஊந்த தள்ளுகிறார். கீழே விழ தள்ளல, உங்களை தூக்கி விடுவதற்காக ஆண்டவர் உங்களை லான்ச் பண்றாரு. ஆமாங்க, ராக்கெட் தளத்திலேயே இருந்தா பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ அதுல இருந்து எரிபொருள் போனாலும் அது லான்ச் ஆனாதான் உங்களையும் கர்த்தர் புஷ் பண்ணி விட விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற வில்லிலிருந்து வெளிப்படுகிற ஒரு அம்பை போல புறப்பட்டு போறீங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போறார். You are being pushed towards your destiny. நீங்கள் வீழ்வது எழுவதற்காக. உபாகமம் 32:11 இதேதான் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை தன் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கூட்டை கலைக்கிறதே தோள்ல சுமந்து உங்களை பறக்க வைப்பதற்காக தான். You are not going to die, you are going to fly. Have a wonderful day. Go and fly higher.